வெல்கம் பேக் Kifaya Tech. இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல லோ ஃப்ளேம் என்ன ரீசன்னால வருது, அதாவது கேஸ் ஸ்டவ்ல பற்ற வச்ச உடனே நெருப்பு எதுக்கு கம்மியாக வருது அப்படின்ற காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் மேக்ஸிமம் நம்ம பற்ற வச்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய இதில் லோ ஃப்ளேம் வரும். அதாவது நம்ம சர்வீஸ் பண்ணி 2 நாளும் கூட ஆகாது, இல்லை சர்வீஸ் பண்ணி ஒரு 1 ஹவரில் கூட நம்ம பற்ற வச்ச உடனே இந்த மாதிரி சேம் கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த நாபு கிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் கையை வச்சு நம்ம டச்சப் பண்ணோம்னா இந்த இடத்துல இருந்து உள்ள லீக்கேஜ் ஆகி உள்ளே போகிறது தான் அந்த ஆயில், அதனால் உங்களுக்கு லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டஸ்ட்னால தான் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. பட் அந்த டஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஸ் கண்டிப்பான முறையில் லீக்கேஜ் ஆகும். அதனால உள்ள போறதுக்கு சான்சஸே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு அழுக்கு போகலாட்டி வேற எப்படி கேஸ் ரொம்பவே கம்மியாக எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த ஜெட்டு கிட்ட தான், இந்த ஜெட்டில் தான் உங்களுக்கு டஸ்ட் எந்த தூசி இருந்தாலும் சரி இந்த ஜெட்டில் தான் உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகும். இந்த ஜெட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பர்னருக்கும் பெரிய பர்னருக்கும் சைஸ் வேரியேஷன் ஆகும், அதாவது வேற வேற சைஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பர்னருக்கு பார்த்தீங்கன்னா 58, அந்த 58 நிப்பிளோட சைஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நம்பர் வேற போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கையில் வச்சிருக்க நிப்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 65, அதாவது 65 சைஸ். பட் இது பார்த்தீங்கன்னா சின்ன பர்னர் டு பெரிய பர்னர் நம்ம ஃப்ளேம் பத்தலாட்டி இது நாங்கள் ஆல்டர்னேஷன் பண்ணுறதுக்காண்டி போடுறது. அதே மாதிரி பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 77, அதாவது 77. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற காமன் சைஸ். பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் எல்லோ கலர் ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிடும், பாத்திரம் எல்லாம் கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ டஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு உள்ளே இருந்து தான் உங்களுக்கு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது சாணியிலிருந்து, அதாவது சாண எரிவாயிலிருந்து எடுக்கக்கூடிய சிலிண்டர் தான் இது, எல்பிஜின்றது. அதனால உள்ள இருந்து தான் உங்களுக்கு டஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர கேஸ் ஸ்டவ்ல எந்த ஒரு ப்ராப்ளமே வராது டஸ்ட். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் ஓப்பன் பண்ண உடனே, மேலே இருக்க கேப் ஓப்பன் பண்ண உடனே இந்த எதனாச்சும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி மெட்டல் பீஸ் எடுத்து அந்த சென்டரில் இருக்க நிப்பில் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுலேருந்து ஒரு காற்று நம்மளுக்கு ரிட்டர்ன் அடிக்கும். அதில் இருக்க அந்த கேப்ல இருக்க அந்த டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். பட் உள்ள இருக்க டஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் வேற எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.